ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளாக ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த ரைட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து சைட் இன்ஜினியருக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சைட் இன்ஜினியர் பிவேக் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சைட் இன்ஜினியர் ஒர்க்ஸுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சைட் இன்ஜினியர் பிரிட்ஜுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிலையும் ஒன்று வந்து ஓபிசி கேட்டகரிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கோட் ஆப்ரேட்டருக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 55 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் கட் ஆஃப் டேட் வந்து எப்போ கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 2024 அன்னைக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் 55 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைட் இன்ஜினியர் பிவேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் சிவில் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் டிகிரி ஹோல்டர் அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸும், டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் ஒர்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சிவில் அதாவது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு டிகிரி ஹோல்டருக்கு 2 வருஷமும் டிப்ளமோ ஹோல்டருக்கு 3 வருஷமும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் பிரிட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கோட் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேஷனும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 வச்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட் இன்ஜினியர் ஜாப்க்கு வந்து 23,000 சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 16,828 ரூபா வந்து உங்களுக்கு ஜாப் சேலரி கிடைக்கும் மந்த்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆட்டோ கேடுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 14,747 ரூபாயும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 14,219 ரூபாய் வந்து நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது www.rights.com அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் சைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பி ஆஃப் யுவர் சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் வந்து
பர்சனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்ப தேவையில்லை. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ ஆர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வரும்போது நேரில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து வந்து 10th சர்டிஃபிகேட், அடுத்து வந்து உங்களோட டிப்ளமோ ஆர் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் அலவன்ஸ், ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு, அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட், அடுத்து வந்து நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அதையும் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அண்ட் ஒரிஜினல் காப்பியை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்வியூக்கான டேட் எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19 வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 காலை 11 மணி. ஸோ வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி 11 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 அண்ட் ஆகஸ்ட் 9 வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து 12th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அடுத்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எனி அதர் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது லாஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ரிலீவ் லெட்ரு, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆர் பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசியும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அடுத்து வந்து காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக், உங்களோட பேங்க் பாஸ்புக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா 8 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8மே வந்து கலர் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோடிங் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 காலை 11 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.